நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாகை மாவட்டம் பழையாற்றங்கரை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்குள்ளும் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வகுப்பறை, கழிவறை மற்றும் சமையல் அறையிலும் மழைநீர் புகுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரம். நீங்கள் குறிப்பிட்டது போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள், பொதுமக்கள், அதே போல பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வட கடலோர மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதாலும், அதே போல இந்த டிட்போ புயல் என்பது அந்த வேதாரண்யத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அதன் காரணமாக மழையானது 2 நாட்களாக கனமழையாக பெய்து வரக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளி, அதாவது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பழையாற்றங்கரை அந்த பள்ளியில் அந்த பள்ளி, அதே போல கழிவறை, சமையலறை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அந்த தண்ணீர் சூழ்ந்த ஒரு பகுதியாக தான் அந்த பள்ளி வளாகம் இருக்கிறது. நாளை திங்கட்கிழமை பள்ளி விடுமுறையா அல்லது பள்ளி நாட்களா என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பள்ளி முழுவதும் நீர் நிரம்பிய நிலையில் இருக்கிறது. இதுவரை அந்த ஊராட்சி நிர்வாகம் சார்பாக அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையோ அல்லது பணிகளோ செய்யாமல் அந்த தண்ணீரானது தற்போது வரை அந்த பள்ளி வளாகத்தில் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பள்ளியை சுற்றிலும் ஏரி, அதே போல விளைநிலங்கள் இருக்கிறது. அவையெல்லாமே இந்த பள்ளியும் சேர்ந்து ஒரு கடலுக்கு நடுவில் பள்ளி இருப்பது போன்று காட்சி அளிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.